கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை என்னை கண்மணி போல அவருடைய கிருபையினாலே காத்துக்கொண்ட தேவன் இந்த புதிய ஆகஸ்ட் மாசத்திலே இந்த 1ஆம் தேதியிலே உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்ததற்காக அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைய நாளிலும் நீங்கள் நானும் தியானிக்கும்படியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறது. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. இந்த துளிர்க்கப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருகிறார். யோவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்துல வயல்வெளி பாலா போய் திராட்சை செடிகள்லாம் அடிக்கப்பட்டு வயல்வெளி ஒண்ணுமே பூக்காம அது கனி கொடுக்க வேண்டிய எல்லா பகுதிகளும் துளிர் இல்லாமல் அழிக்கப்பட்டு போயிடுச்சு. அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன செய்யறது, குடும்பங்களுக்குள்ளாக அழிக்கப்பட்டு நிர்மூலமாகி என்ன சொல்றது, பண்ணி உழுவுறது போல உழுது அந்த தேவன் போட்ட அரணான பட்டணம் அந்த அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி அநேகருடைய குடும்பங்கள் என்ன சொல்றது நிர்த்தூளியாக்கி போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கனி கொடுக்க முடியாத அப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு சொல்லுகிற காரியம், ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்த்து அது பூ பூத்து அது காய் காத்து அது பழங்களை கொடுத்ததோ அதை போல தேவன் இன்றைய நாட்களும் உங்களோடு கூட என்னோடு கூட இடைப்படுகிற இந்த வார்த்தைக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது. ஆண்டவரே கர்த்தாவே நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே கர்த்தாவே இந்த லாஸ்ட் மந்த் என்னுடைய குடும்பம் உடைக்கப்படுகிற நிலைமையில இருந்துச்சு பிரதர். உழுகிறவனை போல பிசாசு அந்த வேலியை பிச்சுட்டு வந்து இந்த குடும்பத்தை நிர்மூலமாக்கி போட்ட நிலைமைகள் உண்டு. திராட்சை செடி பலன் கொடுக்காத நிலைமைகள் இருக்குது. காய்ந்த வனாந்தரம் போல என்னுடைய வாழ்க்கை கடந்து போகுது. அங்கே ஒரு துளிர் விடுகிற அனுபவங்களும் இல்லை. இப்படி பல சூழ்நிலைகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போனீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிறது, ஆரோனுடைய கோல் எப்படி துளிர்த்ததோ ஆண்டவரே என் மீது இரக்கம் செய்யுங்க, எங்களோடும் இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் இந்த ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை உங்கள் குடும்பங்களை நிரப்பும். இன்றைய நாட்களில் அது பூ பூத்து காய் காத்து அது கனி தரக்கூடிய காரியங்களாய் மாறட்டும். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த இரக்கமான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உழுகிறவன் உழுது போட்டது போல, ஆண்டவரை பண்ணி மேய்ந்தது போல அநேகருடைய குடும்பங்கள் வாழ்க்கைகள் தனிப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய நிலைமைகள் இருக்கிறது. இதை காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, திராட்சை செடி பலன் கொடுக்குமே என்று சொல்லி காத்து கொண்டிருந்த அனுபவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா அனுபவங்களும் கசப்பாய் மாறி போயிருக்கிறது. துளிர்க்க விடலையே வனாந்தரம் போல இருக்குது. ஆண்டவரே, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை என் பிள்ளைகளை தொடும்படியாக இந்த வேலையிலே ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலுடைய எல்லா தோய்வுகளும் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட செயலிழந்து போன விழுந்து போன எல்லா கூடாரங்களிலும் கர்த்தர் அவருடைய கோல் துளிர்த்தது போல ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இந்த கோல் துளிர்க்கும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பலவீன கட்டுகள் உடைந்து போவதாக, சாபத்தின் வல்லமைகள் சுட்டரிக்கப்படுவதாக, தேவனுடைய மகிமையுள்ள கரம் இறங்கி வருவதாக, தேவனுடைய மகத்துவங்களை செய்யக்கூடிய அற்புதங்களில் தெய்வத்தினுடைய வல்லமை ஆண்டவரை ஆளுகை செய்வதாக, இணைக்கப்படுவதாக, எல்லா பிசாசு கொண்டு வருகிற எல்லா வல்லமைகளும் இந்த குடும்பத்தின் மீது நீட்டப்படுகிற கரங்கள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆரோன் கோல் துளிர்ப்பதாக. ஆமென்.